ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். சொல்லுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் பீட் அப்படிங்கிற அந்த வெப்சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எபிசோட் போயிடுச்சு, நான் பார்க்கல. ஸோ அதான் இப்போ ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தப்பா நினைக்காதீங்க, என்னடா இப்போதான் வந்துச்சு அதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க. நான் நிறைய ரிவ்யூ பண்ணல, ஸோ அதனால ரிவ்யூ பண்றேன் அடிக்கடி. ஓகே, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு 37 to 40 எபிசோட் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ 37 to 40 எபிசோட் வந்து என்ன இருக்கு, என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு மனசே கேட்கல, அப்படி சொல்ல அப்படிப்பட்ட சில சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உள்ள வாங்க பார்க்கலாம். என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆர்கே ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள என்டர் ஆகும்போது வந்துட்டு எல்லாருமே ஒன்னாதான், பனிஷ்மெண்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படி டிஃபரன்ஷியேட்டா இருந்தாலும் கொஞ்சம் ஒன்னாதான் வேலை எல்லாம் கரெக்டா இது பண்ணிட்டு இருப்பாங்க. லைஃப் சப்போர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த கேங் ஆர்கனைஸ் வந்துட்டு கரெக்டாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் எபிசோட் வந்து சொல்லியிருப்பேன்ல, ஸோ ரிவ்யூ சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த ஒரு மெடிக்கல் ஹியூமன் எரர், ஸோ அது வந்து பண்ணி அதில் வந்து நிறைய பிரச்சனை ஆகி, ஸோ அதுலேருந்து அவர் 3 months வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வெளில தூக்கி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, யோசிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் அறியாம ஒரு விஷயம் பண்ணிடுவார். ஸோ அந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் அதுக்காக பின்வாங்கி அதை உண்மையை ஒத்துக்காம நிறைய விஷயம் பண்ணுவார். அதை வந்துட்டு தெரியாம இருக்கிறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக, ஸோ சில நரித்தனமான வேலைலாம் பண்ணுவாங்க. ஒரு 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 ப்ராப்ளம் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பெண் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அது எந்த பெண் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை பாருங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல வந்துட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அதை சொல்லாம, அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சு, அதை வந்துட்டு சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு புளிய உள்ளே அழுதுகிட்டு இருப்பார். அந்த அழுகிற டைம்ல வந்துட்டு அவரு அந்த இடத்துல சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்திருக்காது. பட் ஆனால் அவரு சொல்ல மாட்டார், அழுதுட்டு இருப்பார். இவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த தேஜு அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து சிஸ்டம்ல இருந்து அந்த நேம் எல்லாம் டிலீட் பண்ணி, ஸோ அதெல்லாம் பண்ணி விட்டோம். இது வந்துட்டு பெரிய இஷ்யூவா மாறி அதுக்கப்புறம் ஒரு பூதாகரமான ஒரு பிளாஸ்ட் நடக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் எபிசோட மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இப்ப இதுல என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு எனக்கு மனசை கேட்காதது என்னன்னா, இவங்க எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமா ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இந்த மேட்ரு இவன் வந்துட்டு ஒரு டே அண்ட் நைட் வந்துட்டு ரதி வந்துட்டு போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ரதி மேம் வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. டே அண்ட் நைட்டு வேலை பார்க்கணும், என்னென்ன பண்ணிட்டு இப்போ டே நைட் வேலை பார்க்கணும். ஸோ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க டயர்டா செத்த ஒரு பொண்ணா மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்களால முடியல. எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு சச் அ ஃபீலிங்யா. ஸோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அது சீரியஸ் தான், அதனால எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸோ அதை பார்க்கும்போது அது என்னன்னு தெரியல. இதுல வந்து என்ன மேட்ரு அப்படின்னா வந்துட்டு இப்படி ஒரு கஷ்டப்படுறானே, இங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ஏன் என்னாச்சு, என்ன பண்ணலாம் இப்போ, ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன வேலை பார்க்கலாம், இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? உலகமாக இப்படி எல்லாம் பண்ணி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து நம்ம சொந்தக்காரங்க. ஒண்ணு என்னன்னா ஒரு லவ் பின்னாடி அலையுது, ஒண்ணு என்னன்னா சீனியர் பின்னாடி அலையுது, ஒண்ணு என்னன்னா அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி அலையுது. கதையாகுது இது. இப்படி செத்துக்கிட்டு இருக்கான் பாவம், அப்படி மாதிரி ஒரு நினைப்பே இல்லை அவங்களுக்கு. எனக்கு அதை பார்க்கும்போதுதான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. இவன்லாம் இப்படி பண்ணுவானான்னு நினைக்கக்கூடிய பல ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்ணானுங்க. இந்த விஷயத்துல வந்துட்டு இவன் இப்ப என்ன பண்ணா அப்படின்னா கம்மிங் அப் எபிசோட்ல வந்துட்டு ஒரு சின்ன பிட்டு போட்டிருந்தாங்க. சின்ன பிட்டு என்ன போட்டாங்கன்னா வந்துட்டு இவன் கொஞ்சம் டயர்ட்ல வந்துட்டு உட்காந்துருக்கும் போது நான் வந்துட்டு கொஞ்சம் நாங்க அந்த ஒர்க் பண்றோம், நீ தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கும்போது வந்துட்டு திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க தெரியல, ரதி வந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. தேஜு அவனை எழுப்ப, அவங்க முறைக்க, இவன் பார்க்க கட். ஸோ அப்படி வந்துட்டு அடுத்த எபிசோட் முடிச்சிருந்தாங்க. அந்த எபிசோட் வந்துருச்சு. ஸோ நான் இனிமேல் தான் பார்த்து சொல்லணும். எரியுதடி மாலா ஃபேன் போடு. ஸோ இதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமா இருக்குங்க. இந்த ஒரு 4 எபிசோட் 37 to 40 எபிசோட் வந்துட்டு எனக்கு ஒரு மன வருத்தம் தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ ஒரு டெத் நடந்துருச்சு. அது என்ன டெத் அப்படிங்கிறதையும் பாருங்க உள்ள. சரி நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா வந்துட்டு
ஸ்பாயிலர் தான். என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஒருத்தர் படத்துல இருப்பார்ல ஆர்கே சார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு பெட்ல ஒரு இப்போ நாளை அப்போன்னு படுத்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி நாள் இவர் சாகிறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்துட்டு சொல்லுவாங்க லைக் அவர் உடம்பு பெட்டர் ஆகிட்டு இருக்குது, ஸோ நம்ம வந்துட்டு ஃபுல்ஃபில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் என்னடா இவன் இப்போதான் சாவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன இன்னும் சாவலையா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சீரியஸாக நினைச்சேன். அடங்கப்பா நினைச்சிட்டு ஏதோ 20th ஆனிவர்சரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டே கொண்டாடுவாங்க. ஸோ 20th ஆனிவர்சரி அப்படின்ட்டு அப்போ கொண்டாடும் போது அன்னைக்கு பார்த்து அவர் இறந்துருவாரு. எனக்கு வந்துட்டு அதை பார்க்கும்போது ஐயோ போயிட்டாரா அப்படி வருது. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா பைக்ல போறான், கார்ல போறான், வீல் சேர்றதுக்கு கடலுக்கு போறாங்க, ஒரு ஒரு உடம்பு சுத்த முடியாது, இன்னும் 2 நாள் செத்துருவோம் அப்படி சொல்ற ஒருத்தனை வந்துட்டு இங்கெல்லாம் கூப்பிட்டு போறாங்க. ஸோ அது வந்து எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு என்னடா இது இங்க என்ன நடக்குது இங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர்டா பாதுகாப்பா என்ன பண்ணலாம், வெல் செட்டில்டா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த உடம்பு எப்படி சரி பண்ணலாம், இப்படி பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரு, ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஃபுல்லா மெடிக்கல் அந்த கன்வென்ஷனே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க கட் பண்ணா வந்துட்டு சரக்கு அடிப்பாங்க, கடலுக்கு போவாங்க, அடுத்தவனை போய் திட்டுவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. உடம்பு சரியில்லாதவன் பண்ற வேலையா இது அப்படிங்கிற மாதிரி பாக்குறான்னு தோணும். தெரியுது, நீ மூடு. அப்படியே கட் பண்ணா அதான் எனக்கு தோணுச்சு. ஸோ சாவான்னு சொல்றாங்க, சாக மாட்டுறாங்க அப்படின்ட்டு டக்குனு ஒரு பிளாஸ்ட் அப்படி கட் பண்ணா வந்துட்டு இங்க செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வருது. அவன் செத்துட்டான்டா. ஸோ அது பார்க்கும்போது ஒரு இடத்துல கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு இடத்துல வந்துட்டு ஐயோ சிரிப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சீரியஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிரிச்சா ஸோ பரவாயில்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ரதி வீட்டுல ரீனா, சரி நான் போன எபிசோட சொல்லியிருந்தேன் ரதி வீட்டுல ரீனா அப்படின்ட்டு. ஸோ ரதி வீட்டுல ரீனா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அல்லப்படுற ஆரம்பம் அப்படி மாதிரி வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தங்குறதுக்கு தூங்குறதுக்கு அங்கதான் உட்காந்துருக்காங்க. ஆனா எப்போ இந்த விஷயத்த வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஓப்பன் பண்ண போறாங்க, ரீனா தான் என் பொண்ணு, ஆனா அவங்க ப்ரீவியஸ் ஹஸ்பண்ட் யாரு அண்ட் என்ன நடந்துச்சு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்கே சார் வந்துட்டு அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போவார், என்ன அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது இந்த எபிசோட் நடந்தது இல்லை, நான் முன்னாடி நடந்தது வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டியாக கனெக்ட் பண்ணுறேன். இல்லை மனசில் இருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து திங்க் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அது ஏன் அவர் சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அவரோட மகன் வந்துட்டு இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சுல்ல, ஸோ அவங்க அம்மா இறந்ததுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்காம தப்பு பண்ணி அவரை திட்டுவான், சண்டை போடுவான், ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் அர்ஜுன். அதை கட் பண்ணா வந்துட்டு இவர் என்ன நடந்துச்சுன்னா அதை வந்துட்டு அதோட மகன்ல சொல்லியிருக்கலாமே அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மெடிக்கல் இதில் இருந்தேன், அவங்க அம்மா கால் பண்ணும்போது வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வந்து ஒரு மாதிரி தான் பேசினா, பட் ஆனால் வந்துட்டு நான் இங்கே ஒர்க்குன்னு சொல்லும்போது அவர் எதுவுமே சொல்லலை, என்கிட்ட சொல்லிருந்து நான் காப்பாற்றிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் எதுவுமே தன்னோட மகன்கிட்ட சொல்லாததான் அவரோட தப்பு அப்படின்னு அவர் அடுத்த கன்சிடர் பண்ணுவார். ஸோ அது வந்துட்டு அப்போதான் அவர் ரியலைஸும் பண்ணுவார். ஸோ இது வந்துட்டு நினச்சிட்டு தான் சம்டைம்ஸ் ஆர்கே சார் வந்துட்டு இந்த இடத்துல ரதி கிட்ட இந்த விஷயம் சொல்ல வேண்டியதாக காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உன் மனசு என்ன இருக்கு அப்படிங்கிறத உன்னோட ரீனா கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கு, சொல்லியிருக்காருன்னு என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ இது ஹிடன் டீடைல்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகலாம்னு சொல்றேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரீனா வந்துட்டு அவரோட ரதியோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரதி வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டாங்க, பட் ஆனால் வந்துட்டு அப்புறம் எல்லார்கிட்டையும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு என்ன நடக்கும் அப்படி மாதிரி. அண்ட் இப்போ வந்துட்டு தனி மரமா இருக்கிறது அர்ஜுன் அண்ட் ரீனா. ஸோ இந்த ரீனாவும் அர்ஜுன் இப்போ ஒன்று சேருவாங்களா, ஏன்னா சேர்ந்துட்டாங்க, பட் இருந்தாலுமே வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் டல் ஃபேஸ்ல இருக்கா. டல்ஸ் ஏன்னா அவங்க அப்பா இருந்துட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் இனி என்ன நடக்க போகுது, என்ன கலவரம் நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அரசியலாக இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த வெப்சைட் வந்துட்டு பார்த்து ரசிக்கலாம். நீங்க இன்னும் இந்த வெப்சைட் பார்க்கல, ஹார்ட் பீட் வெப்சைட்ஸ் என்ன பார்க்கல அப்படின்னா வந்துட்டு நல்லா இருக்கியா பாருங்கயா. கொஞ்சம் ஸ்லோ ஜானரா வந்துட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம அந்த மண்டல இருக்கிற அந்த மூளை இருக்குல்ல அதை கரெக்ட் எங்க வச்சுட்டு ஜாலியா என்டர்டெயின்மெண்டா ஓகே ஃபன்னா இருக்கு, ஓகே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோ லாஜிக்கை எதிர்பார்க்காம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிற அந்த வெப்சீரிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும்.
கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ லாஜிக் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த எபிசோட் வந்துட்டு இந்த ஹார்ட் பீட் விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் டே என்னடா இது அப்படின்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. என்னடா இது அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து செம்ம கண்ட் ஆகும். ஏன்னா வந்துட்டு சில பேர் என்ன சொல்ல வரோம் என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சுக்காம போய் பார்த்துட்டு பேசுவாங்க. ஸோ அதுக்கான அவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். என்ன சொன்னா அப்படின்னு வந்துட்டு உங்களே நீங்களே தப்பாக எடுத்துக்காதீங்க. மேட்ரு என்ன அப்படின்னா சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணால் ஒரு கெட்ட விஷயம் தான் பண்ணா அப்படின்னு திட்டுவாங்க தெரியுமா. நல்ல விஷயம் தெரியாது, அந்த கெட்ட விஷயம் மட்டும் தெரியும். ஸோ அதனால அதை மாதிரி சொல்ல வரேன். ஸோ தட்ஸ் ஆல், வேற எதுவும் கிடையாது. நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? அண்டு இப்போ சில விஷயம் வந்துட்டு புதுசாக பார்க்குற நண்பர்களை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு ஹார்ட் பீட் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ் இருக்குல்ல. ஸோ அந்த வெப் சீரிஸுக்கு வந்துட்டு 1 to 4 4 எபிசோடாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஏன் 4 எபிசோட் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு 4 எபிசோடாக வந்துட்டு எவ்ரி வீக்கெண்ட் ஃப்ரைடே வந்துட்டு Disney+ Hotstarல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, Disney+ Hotstar ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால நானும் அப்படி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு அந்த ஒவ்வொரு 4 எபிசோடோட அந்த ஒவ்வொரு பார்ட் 1 to 4, 5 to 8 ஸோ இந்த மாதிரி உள்ள ரிவ்யூ எல்லாம் வந்துட்டு அங்கே போட்டிருக்கேன். ஒவ்வொரு ரிவ்யூவாக போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதை வச்சிருக்கிறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வீடியோ வந்துட்டு செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் அது வந்துட்டு காட்ஸ் கிரேட் தான். ஸோ தேங்க் காட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஓராக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அவர் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஸோ எல்லாமே அவர் தான் காரணம். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வரும். நான் போடுற லைவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் காமிக்கல அப்படின்னா வந்துட்டு நான் போடுவேன். பட் ஆனால் சப்ஸ்கிரைபுக்கு இருந்தாலும் வந்துட்டு வியூவர்ஸ் வர மாட்டாங்க. ஸோ வியூவர்ஸ்னால் யாருன்னா நீங்கள் தான், நான் தான், நீ தான். ஓகே, ஓவராக கிரிஞ்சா இருக்கு. ஸோ பாய் காய்ஸ், அண்ட் அனதர் வீடியோ சந்திக்கலாம். பாய்.